திருப்புகழ் 110. அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய். மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் தெரிவியர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய். பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. சற்றே பாடபேதம் உள்ள ஈற்றடிகளை கொண்ட இதே திருப்புகழ் பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. இப்படியும் சில பதிப்புகளில் இத்திருப்புகழ் உள்ளது. வாளாயிரு சும்மா இரு மௌன உபதேசம். இந்த மௌன உபதேசத்தை சனகர் முதலான முனிவர்க்கு முன்காலத்தில் செய்த சிவபெருமான் திங்கள் அருகு கங்கை நீர் தும்பை என்பனவற்றை சடையிலே அணிந்த மகாதேவர் அவரது உள்ளம் மகிழும்படியாய் அவரை அணைந்து அவரது ஒரு பாகத்திரிடம் கொண்டிருக்கும் பர்வத மகளான பார்வதியின் மகனே, மிக பெருமை உடைய உயர்ந்த வேலை திருக்கையில் உடையவனே, திருவுலா வர விருப்பம் கொண்டு மயில் மீது ஏறி விளங்கி உலகம் அதிர வந்த கடலை அணிந்த வீரனே, முக்தி உலகில் அமர்ந்து விளங்கும் முருகப்பெருமான் என அமர்ந்து பழனிமலையின் மீது வீற்றிருக்கும் பெருமாளே, இந்த உலகில் பிறந்து குழந்தை எனுமாறு தவழ்ந்து அழகுண்டாக நடந்து பின் இளையவனாய் அரிய மழலை சொற்கள் மிக குதலை சொற்களையே பேசி பல வகையாய் வயதுக்கு ஏற்றபடி வளர்ந்து வயதும் 16 சைவ சமய நூல்கள் ஆகமங்கள் வேதங்கள் என்னும் இவற்றை ஓதும் அடியவரின் திருவடிகளை எண்ணி வணங்காமல் பொதுமகளிர் மீது ஆசை மிகுந்து அதனால் மிகுந்த கவலையுடன் அலையும் அடியேனை நின் திருவடிகளில் சேர்த்து அருள்க.